சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும், எல்லா ஏமாற்றத்திற்கு பிறகும் பக்குவம் என்ற பரிசும் கிடைப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை. ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறாய் என்ற சமாதானம் அடையும் மனது இழப்பு என்பது இழிவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலைகளை மாற்றிக்கொள். இல்லை என்றால் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ மாறிக்கொள். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். கடவுளே இல்லை என்ற வாதாடியவர்கள் எவரும் எனக்கு மரணமே இல்லை என்று வாதாட முடிவதில்லை. நம்பிக்கைதான் கடவுள். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். எல்லா இடங்களிலும் இருந்து உன் வாழ்க்கையை வழி நடத்துபவர் அந்த கடவுள். அந்த கடவுள் என்ற இறை சக்தி தான் நம்பினார் கைவிடப்படார். நம்பி உறுதியாக நினை. நம்பி உறுதியாக நினை. கனவுகள் மெய்ப்படும். கண்டிப்பாக காரணமின்றி கஷ்டங்கள் தருவதில்லை. கஷ்டங்கள் கடந்துதான் செல்கின்றன. வேண்டும் ஒரு செயலை செய்ய முடியும் என்று முதலில் நம்ப வேண்டும். நம்பிக்கைதான் முதல் அச்சாரம். முழுதாய் நம்பும் பொழுது உன் மனம் அதை செய்து முடிக்கும். உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும். ஒரு காரியத்தை வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியை காட்டுகிறது. மழையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறி நின்று கீழே பார்த்தால் அதுவும் உன் காலுக்கு அடியில்தான். காலம் ஒரு பொழுதும் பேசாது. ஆனால் நடக்கும் எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். சிலர் உன்னை விரும்புபவர், சிலர் உன்னை வெறுப்பார். ஆனால் அதற்காக கவலைப்படக்கூடாது. இது உன் வாழ்க்கை. உன் அப்பா நான் உனக்கு சோதனைகளை தருகிறேன் என்று வருத்தம் அளிப்பது உண்மையாவே என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. நீ வாழ பிறந்து விட்டாய். நான் உன்னை சோதிக்க பழகிவிட்டேன். ஆனால் என் பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிட மாட்டேன். சோதனைகள் மூலம் உன்னை பலப்படுத்துவது தான் என்னுடைய முக்கிய நோக்கம். சோதனை முடிவில் தருணம். அந்த தருணம் உன்னை மிக உயர்ந்த இடத்தில் உயர்த்தி வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. அப்பா உன்னோடு நான் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். மங்களம் உண்டாகும். ஓம் சாயரம். நன்றி.